கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெருந்தொகையான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பேட்டரிகளை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கடத்தி வர முயன்ற 3 சீன பிரஜைகள் சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை வருகை முனையத்திலுள்ள பசுமை வழியினூடாக வெளியேற முயன்ற போதே இவர்கள் மறித்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் நேற்று மாலை 6:43 மணிக்கு சீனாவில் உள்ள சங்காயிலிருந்து சீன ஸ்டார் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MU-6017 என்ற விமானத்தின் மூலம் இலங்கைக்கு வந்தடைந்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 34 வயதுடைய சீன பெண் ஒருவரும் 35 வயதுடைய 2 ஆண்களும் அடங்குவர். பயணிகளில் ஒரு ஆண் தீர்வையற்ற கட்டளையிலிருந்து பெறப்பட்ட கருப்பு நிற பலித்தீன் பைகளுடன் பச்சை வழியில் நுழைந்த போது சுங்க அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நடத்திய சோதனையில் சாக்லேட் மற்றும் இனிப்புகளுடன் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் நடத்தப்பட்ட சோதனைகளினால் மற்றும் ஒரு சந்தேக நபர் தனது ஜக்கெட்டுக்குள் அடியில் அணிந்திருந்த பிரத்யேக வடிவமைக்கப்பட்ட ஆடைகளால் காலுறைகள், காலணிகள் மற்றும் அவர்கள் கொண்டு வந்த பயணப்பை ஆகியவற்றிற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கூடுதல் சாதனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 5.14 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 87 மொபைல் போன்கள் மற்றும் 140 பேட்டரிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சாதனங்கள் சைபர் தொடர்பான குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சுங்க காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு சுங்க அதிகாரிகளினால் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.